மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பாஜக கூட்டணியில் இணைகிறதா பாமக என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காரணம் என்ன? திரு ஜி.கே. வாசன் ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் சந்தித்தார். அப்போது பாஜக கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு விடுத்ததாக தகவல்கள், அரசியல் தகவல்கள். இந்த சூழலில் இன்று டெல்லியில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து வருகிறது. இவங்க ரெண்டு பேருமே மாநிலங்களவை எம்பிக்கள். அந்த அடிப்படையில் இந்த சந்திப்பு நிகழக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதோடு பாஜக கூட்டணிக்கான அழைப்பை ஜி.கே. வாசன் மூலமாக விடுக்கலாம் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. செய்தியாளர் சங்கரன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். சங்கரன், இப்போ ரெண்டு பேருமே மாநிலங்களவை எம்பிக்கள் தான், எப்போதும் சந்தித்துக் கொள்ளக்கூடியவர்கள். இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? வணக்கம் கார்கே. இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டி கிடையாது என்பதை பாமக நிறுவனர் ராமதாஸ் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். கடந்த 1ஆம் தேதி நடந்த அக்கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும், ஏதாவது ஒரு அணியில் இணைந்துதான் பாமக இந்த தேர்தலை சந்திக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த தேர்தலில் பாமக தனித்து போட்டி இல்லை, ஒன்று. இரண்டாவதாக, எந்த அணியில் பாமக இடம்பெறப் போகிறது என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி பாஜக தலைமையிலான அணியில் இடம்பெறும் என்பதுதான் பெரும்பாலான தகவல்களாக இருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போல ஏற்கனவே பாமக தலைவர் திரு ஜி.கே. வாசன் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போது அணியில் மற்ற கட்சிகள் வருவது தொடர்பெல்லாம் தொடர்ந்து பேசுவோம் என்ற கருத்துக்களை எல்லாம் கூட தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அந்த அணியில் பாமக இடம்பெறுவது தொடர்பாக ஒரு அழைப்பை பாஜக ஜி.கே. வாசன் மூலமாக பாமகவிற்கு அழைப்பு விடுக்க இருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இரண்டு பேருமே இன்று பாராளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கெடுப்பதற்காக டெல்லி சென்றிருக்கிறார்கள். எனவே இந்த நண்பகலில் இந்த சந்திப்பானது நிகழக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது இந்த ஜி.கே. வாசன், அன்புமணி ராமதாஸ் இடையிலான அந்த சந்திப்பின் போது பாஜக தலைமையிலான அணியில் பாமக இடம்பெற வேண்டும், இது பாஜகவினுடைய அழைப்பு என்ற ஒரு தகவலை ஜி.கே. வாசன் அன்புமணி ராமதாஸிடம் தெரிவிப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே பாஜக அணியில் இடம்பெற்றால் பாமக கேட்கக்கூடிய தொகுதிகள் கிடைப்பதோடு கூடுதலாக அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து ஒரு நாடாளுமன்றத்தில் எம்பியாக இருக்கும் வகையில் ஒரு ராஜ்யசபா சீட் கிடைக்கும் என்பதும் கட்சி எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒருவேளை அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு இருந்தாலும் அதற்கும் பாமக வலியுறுத்துவதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது என்ற ஒரு தகவலும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே எப்படி பார்த்தாலும் பாஜக அணியில் இடம்பெறுவது நமக்கு ஒரு கூடுதலாக ஒரு லாபமாக இருக்கும் என்பது பாமகவினுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த வகையில் இன்று டெல்லியில் நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பின் போது பாஜக தலைமையிலான அணியில் பாமக இடம்பெறுவதை உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த சந்திப்புகள் இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் பாஜக அணியில் பாமக இடம்பெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கார்கே, மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.